வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு காழியூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். இந்த நொண்டி சாக்குன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லேம் எஸ்கியூஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சனி பகவான் அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு செய்தி தான் அது. அதாவது ஏதோ ஒரு சப்ப காரணம் சொல்கிறேன், நொண்டி சாக்கு சொல்கிறேன்னுவாங்க. இது எப்படின்னா, ராவணேஸ்வரனுக்கு ஒரு புள்ள பறக்கிற நேரம், மண்டோதரி உண்டா இருக்காங்க, பிரசவ வலியில் பாதிச்சிட்ருக்காங்க. அப்போ ராவணனுக்கு ரொம்ப ஒரு அன்ஈஸியாக இருக்குது. நம்ம புள்ள நல்ல புள்ளையாக பிறக்கணும், நானும் ராவணேஸ்வரன் இவ்வளோ பெரிய ராஜா, இவ்வளோ பெரிய தபஸ்வி, இவ்வளோ பெரிய புஜபலசாலி, இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கேன், சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுவேன், நான் பெரிய சங்கீத வித்வான், நான் மலையே தூக்கக்கூடியவன், எனக்கு இவ்வளோ ஆற்றல் மீந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரணமான குழந்தை பிறந்தால் அதை விட வேதனை இருக்காது. மூர்க்க புத்திரா பிதாஷ்சத்ருன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் எனக்கு பையன் நல்ல பையனாக பிறக்கணுமேன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. அந்த வேதனையில் இங்கேயும் அங்கேயுமா அரண்மனையில் உலாவிட்டு இருக்காரு. அப்போ நாரத பகவான் வர்றார். நாரத பகவான் ராவணேஸ்வரன்ட்ட கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ பதட்டமாக இருக்கேன், ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கேன்னு. இல்லை, கொஞ்சம் நேரத்தில் எனக்கு மகன் பிறக்க போகிறான், மண்டோதரி இப்போ பிரசவிக்க போகிறான், அதனால் பிறக்கக்கூடிய குழந்தை நல்லதாக இருக்கணுமே, நல்ல ஜாதகமாக இருக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ நாரதர் கேட்குறாரு, ஏன்பா ராவணா, உனக்கு 10 தலையில் ஒரு துளையில் கூட மூளை இல்லை, ஒரு நவகிரகங்கள்லாம் உனக்கு அடிமையாச்சே, நீ சொன்னதை கேட்க வேண்டிய பசங்களாச்சே, நீ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மண்டோதரிக்கு பிரசவம் குழந்தை வெளியில் வச்சே, அதுக்கு எல்லா கிரகமும் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் நிற்கணும்னு உத்தரவு போட்டுடு. அவங்க எப்படி மீற முடியும், நடுங்கிட்டு போய் நிற்பாங்க. அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாக்கா அவர் யாருமே வெல்ல முடியாது. பகவானெல்லாம் அவருக்கு அடிமை, அப்புறம் திரிலோகமாக அவருக்கு அடிமை. அப்படிப்பட்ட உன்னோட பலசாலியாக, யோகசாலியாக, நல்ல தேஜஸ்வியாக, நல்ல வீரனாக, ரொம்ப நாள் வாழக்கூடியவனாக, அழிவில்லாதவனாக, தேவர்கள்லாம் வெல்லக்கூடியவனாக ஒரு பிள்ளை பரப்பான்னு சொல்லி விட்டார். இதுதான் நாரதர் கழகம். ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது நாரதர் சொன்னது. உடனே ஆஹா, அது ரொம்ப ஈஸியாச்சு, எனக்கு தோணலையேன்னு பண்ணிடுறான். இந்த நவகிரகங்கள் கூட்டு ஆர்டர் போட்டுடுறான். போட்ட உடனே நவகிரகங்கள்லாம் பயந்துட்டு, ஐயோ அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும், எல்லாரையும் துவம்சம் பண்ணிவிடுவானே, இவனு அசுரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மா சொல்கிறாரு, இந்த பிரம்ம ரகசியம் யாருக்கும் தெரியாது, ராவணனுக்கும் தெரியாது, பூலோகத்தில் யாருக்கும் தெரியாது, ஜோசியர்களுக்கும் தெரியாது. இந்த பிரம்ம ரகசியன்றது என்னன்னா, அப்படி ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, விதியை யாரும் மாற்றி விட முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னாரு. அப்படி என்ன பண்ணோம்னாரு. என்ன பண்ணோம்னா, இந்த 9 கிரகங்களும் நீங்கள் லாபஸ்தானத்தில் ராவணன் சொன்னபடி நெல்லுங்க, இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ணுவான். ஆனால் சனி பகவான் 12ஆம் கட்டத்து பக்கத்தில் நிற்க வச்சுருங்க. அந்த குழந்தை பிறக்கிற தருவாயில் சனீஸ்வரனுடைய காலை 12ஆம் இடத்துல நுழைச்சிட சொல்லுங்கள். அப்போ இந்த பிள்ளை பிறந்தான்னா எல்லாம் ராவணன் கேட்டபடி இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல சனியினுடைய கால் போனதுனால அந்த பிள்ளை பெரிய யோகவானாக பிறப்பான், நல்ல தேஜஸ்வியாக இருப்பான், நல்ல ராஜஸ்விமானாக இருப்பான், ராஜாவினுடைய புத்திரனாக இருப்பான், வீரனாக இருப்பான், சூரனாக இருப்பான், பராக்கிரமசாலியாக இருப்பான். ஆனால் அல்பாயுசா நடு வார்ஃபீல்டில் யாரும் கேட்பார் இல்லாத ஒரு அனாதை போல் செத்து போவான், அந்த 12ல் சனி கால் வைக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி இந்திரஜித் பிறக்கிறான். இந்திரஜித் ரொம்ப பெரிய வீரனாக இருக்கான், அப்பாவோட கெட்டிக்காரனாக இருக்கான், ரொம்ப இளம் வயதிலேயே ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவனுக்கு மரணம்ன்றது இட்ஸ் லைக் மில்டன் ஒரு அழகான போயிட்டு சொல்கிறாரு, அன்சங், அன்வெப்ட் அண்ட் அன்ஆனர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நடு வீதியில் போர்க்களத்தில் அந்த மைதானத்தில் யாரும் கேட்பாரற்ற நிலையில், யாருமே பாடாத நிலையில் அவனுடைய மரணம் ஏற்படுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு இந்த 12ஆம் இடத்துல கால் விட்டது தான் அது. அப்போ சனீஸ்வரனுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கு பாருங்கள். அப்படி ராவணன் கேட்டாக்கா என்ன பண்ணணும், மந்தன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கால் ஊனம், அது நொண்டி, அதனால் அந்த ஊனக்காலை சரியாக வச்சுக்க முடியாமல் கால் அங்கே போயிடுதுன்னு சொல்லு, அப்போது நான் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடிப்படையில் கொண்டது தான் இந்த லேம் எஸ்கியூஸ் அல்லது நொண்டி சாக்குன்னு வந்தது. அதனால் இந்த சனி பயிற்சியும் போது இந்த மாதிரி சனி பகவானுடைய செய்திகளும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது கூடுதல் லாபமாக இருக்கும். எதுக்கு இது சொல்லப்படுறதுன்னா, ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட சனி வந்திருக்கு, சனி எந்த காலில் நிற்கிறார், இந்த காலுக்கு என்ன அர்த்தம்னா பாதம்னு பேர். ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்குது, ஒரு ராசிக்கும் 2.25 நட்சத்திரம் இருக்குது, 2.25 நட்சத்திரத்துக்கு மொத்தம் 9 பாதம் உண்டு. அந்த 9 பாதத்தில் எந்த பாதத்தில் சனி பகவானுடைய தோற்றம் ஏற்படுறது, நிலைப்பாடு இருக்குது, எங்கே முடியுதுன்னு தெரிஞ்சிட்டோமானா, அந்த சனியினுடைய ஜென்ம சனியாக இருந்தாலும், விரய சனியாக இருந்தாலும்,
அதனுடைய அந்த வேல்யூ, அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய சக்தி உங்களை எவ்வளோ பாதிக்கும் அல்லது பாதிக்காது, எவ்வளோ நன்மை கொடுக்கும், எவ்வளோ தீமை கொடுக்கும்ன்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். ஆகவே இந்த பொதுவாக நீங்கள் வந்து ராசியில் சனி வராருன்ற பயப்பட தேவையில்லை. நீங்கள் தக்க ஜோதிட நிபுணர்கிட்ட அணுகி உங்கள் ராசியில் எந்த காலில் அவர் வந்திருக்காரு, உங்கள் நட்சத்திரம் எந்த காலில் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு உண்டு அப்படின்னு கேட்டால், பெருவாரியான ஜாதகங்களை நீங்கள் பார்த்தீங்களான்னா இது வந்து ரொம்ப அதியோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி சனி பயிற்சியே ஏற்படும். உங்களுக்கு சனி சாதகமாக இருக்குச்சே எந்த பலனுமே கொடுத்துருக்காது. ஆனால் இது கெடுதல்னு எல்லா பத்திரிகையிலையும் எல்லா இதுலேயும் வந்து நித்திய தினத்தாள்லையும் போட்டிருக்கோம். சனியினுடைய பயிற்சி இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது முற்றிலும் வேறுபாடாக இருக்கும், தலைகீழாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கெடுதல் நினச்சி பயந்துட்டு இருந்ததை போக்கி உங்களுக்கு அதுலேயே ஒரு பெரிய ஒரு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் மாதிரி பெரிய வாழ்க்கையினுடைய உயரத்தை கொடுக்கறதுக்கு அது உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய பீரியடாக கூட இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சிட்டா தான் ஜோதிடத்தை முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்துறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த சனி தேசை வந்து சனியினுடைய பயிற்சியை பார்த்து பயப்படாமல் அதை பற்றி சரியாக தெரிஞ்சுட்டு அழகான வாழ்க்கையை அழகாக வாழுங்க. இந்த மங்கு சனி, பொங்கு சனி, கொள்ளு சனிலாம் ஒன்றுமே விஷயம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நல்ல நேர்த்தியான வாழ்க்கை கிடைக்கும், அழகான ஜோதிடத்தினுடைய பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்லதொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.